சத்தியமாக இனிமேல் தான் ரொம்ப சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்த் புலு அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ரிட்டன் கிளம்பி டுவர்ட்ஸ் தீஸ்கித் மொனஸ்ட்ரி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 60 கிலோமீட்டராமா. மலையை விட்டு ஃபுல் டீப் அப்படியே கீழே இறங்கும்னு சொல்லி சொன்னாங்க. 60 கிலோமீட்ரு 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லஞ்சு வந்து ஒரு பிரெட் ஆம்லேட்டும் ஒரு காஃபி அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. அதுக்கு மேலே சாப்பிட்டாலாம் வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்க, மணி பார்த்தீங்கன்னா 17 மணி 5 மணி ஆயிடுச்சா? ஐயோ, இன்றைக்கும் விடிய காத்தால தான் போவோமா? மணி 5 மணி ஆயிடுச்சுங்க. எனக்கு எத்தனை நேரத்தில் லைட்டுக்கு டெல் ஆயிரும். நைட்டில் தான் ஓட்டணும் இன்றைக்கும். அவ்வளோதாங்க, கோப்ரோ எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், கோப்ரோவை எடுத்து வச்சாகணும். இப்போ என்ன பிரச்சனைனா, காலுக்கு ஒன்றும் போடாமல் வெறுங்காலில் செருப்பு போட்டு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஆத்தி தம்பி, வண்டி குறுக்க ஒரு மாடு வந்துருச்சுங்க. மறுபடியும் கார்துங் 15 அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த டாப்பு ஊர் வந்து கார்துங்குன்னு ஒரு மாட்டிருக்கு. இப்போ அந்த யாக்கு மாடு பாருங்க. ஆக்சுவலாக ரோடு வந்து செம்மையாக இருக்குங்க. பட் ஆனால் வந்து மழை பெய்யுது லைட்டாக. மழை பெய்யறதுனால கோப்ரோ எடுத்து உள்ளே வைக்கலாமா வேணாமா? கொஞ்சம் தூரம் பெய்யுது, அப்புறம் அப்படியே லைட் ஆயிடுது. ரோடு ஆனால் வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக போட்டிருக்காங்க. அடி போலி அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க ரோடு. ஆனால் மழை சும்மா அப்போ லைட்டாக சாரல் மழை தான். அப்பா, இன்னும் தீஸ்கித் போயிட்டுருக்குங்க. தீஸ்கித் மொனாஸ்ட்ரி. இங்கே போய் தீஸ்கித் மொனாஸ்ட்ரியை பார்த்துட்டு நைட்டு ஹண்டரில் ஸ்டே. ஹண்டரில் ரூம் புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அங்கிட்டு மழை இல்லை, பட் ஆனால் இங்கே ரோடு நல்லா நனைஞ்சிருக்கு. இங்கே மழை பேஞ்சிருக்கு. போகிற வரைக்கும் கொஞ்சம் மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் ஓகே, கொஞ்சம் ஈஸியாக. மழை பெஞ்சு ரோடு வெட்டாயிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்பீடு அழுத்த முடியாது. அப்படியே பொறுப்பாக தான் போய் ஆகணும். கிளைமேட் திடீர்னு அப்படியே இருட்டுற மாதிரி வருது. திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வருது. கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. திடீர்னு மழையும் வருது. ஆனால் பெண்டில் மட்டும் சைடு போடக்கூடாதுங்க, வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது சத்தியமாக. இங்கே பாருங்க, ஃபோர்சிங் தி மவுண்டைன்ஸ்.
அங்கே போயிட்டுருக்காங்க ரைடர்ஸ்லாம் வேறு லெவலில். இல்லை 1 2 4 5 6 8 10 பைக்கு ஒன்றா போகுது அப்படியே. வேறு லெவல் வேறு லெவல். இப்போ பாருங்க மவுண்டன்ஸோட வியூ. அப்பா ஒரு இடத்துல மலையில், ஆமாம் ஒரு இடத்துல வந்துச்சு வேறு ரெயின்போ வேறு லெவலில் இருக்குங்க. ஆமாம் வா வேறு லெவலில் இருக்குது. போகலாம். ஓம் நம சிவாய. வண்டியில் உட்கார்றது பெரு வேலையாக இருக்குது. டிஸ்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பேக்கப் வெஹிக்கிள் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. தேங்க்யூ பையா தேங்க்யூ. வேறு லெவலுங்க சத்தியமா. இப்போ இங்கே வருங்க எப்படி கொட்டஞ்சி ரோலை போட்டிருக்காங்கன்னு. அடே இங்கே பாருங்க. அப்பா சாமி பாருங்க அந்த மலையில் அங்கங்கே சன்லைட்டு செம. ஐயோ வேறு லெவல் வியூங்க சத்தியமா. மழை வராமல் இருந்துச்சுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம். வா அல்டிமேட்டு. அப்பா சாமி வியூ என்ன ஒரு வியூங்க. எப்படிங்க இந்த மலையெல்லாம் உருவாச்சு, எப்படி தான் இதிலெல்லாம் ரோடை போட்டாங்க ஒன்றுமே புரியல சத்தியமாக. என்ன ஒரு வியூ. ரெயின்போ பாருங்க. அப்பா 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 அப்பா. ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அதுதான் எப்படி இந்த அதிசயம் அப்படிங்கிறது சத்தியமாக புரிஞ்சுக்க முடியல. வேற லெவலுங்க. ரோடு பாருங்க எப்படி இருக்கு. எப்படிதான் இப்படி ஒரு ரோடு போட்டு வச்சாங்கன்னு தெரியல சத்தியமா. வண்டி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்குங்க சத்தியமாக வண்டி. ரோடு செம்மையாக இருக்குது. விட்டு திருவுன்னு திருவிட்டு இருக்கேன். ஓட்டு 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 அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் போகணும். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ரோடு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. வெறி கொண்டு ஓட்டிகிட்ருக்கேன் சத்தியமாக. அப்படி என்ஜாய் பண்ணி இங்கே பாருங்க வியூவை. மழை மட்டும் இல்லைன்னு வைங்களேன் செம்மையாக ஓட்டலாம். ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது. வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது. நம்ம வண்டி ஹிமாலயன் அளவுக்கு சத்தியமாக நம்மளது எக்ஸ்பல்ஸு கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. ஒரு ஹிமாலயன் கொஞ்சம் வண்டி வெயிட்டு ஒரு ஸ்டேபிளாக போகும். இது அது பாட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என் பாட்டுக்கு வாசிப்பான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிப்பான். அது மாதிரி ஃபஸ்ட்டு என் கண்ட்ரோலுக்கு போகும், அப்புறம் அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்கேயா போய் குப்பரை அடித்து கிடக்க வேண்டியதான். ஐயோ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. பார்த்தீங்களா டக்குன்னு அப்படி வந்துடுவானுங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேறு லெவலில் இருக்குது ஏரியாலாம்.
அதில் போகிறாங்க. ஷார்ட்கட்டுண்ணா, அது ஷார்ட்கட்டு. ஏதோ ஷார்ட்கட் மாதிரி போகுதுங்க. அப்பா இங்கே பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க வியூ. அடாடாடாடாடாடா, என்ன வியூ, என்ன வியூ. ரோடு செம்மையா சப்போர்ட் பண்ணுதுங்க. இங்க பாருங்க. ஐயோ ஆண்டவா, நானே நிறையா வியூ வந்து வீடியோவில் தாங்க பார்க்கணும். அவ்வளோ அழகு. அடடா, ரோடு அப்படி சும்மா அல்வா துண்டு மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே ஆஃப் ரோடாக மாறிடுச்சு. அடடோடோடோடோ. ஏன்னா ரோடு சூப்பராக வந்துச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ரக்க கேட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி பறந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ரக்க கட்டியாக பறக்கிற, அடுத்து வருதுடா ஒரு ஆஃப் ரோடுன்னு போட்டாங்க பாரு. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் செகண்ட் இயரில் ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகுதோ. பார்ப்போம். இங்கே பாருங்க இதெல்லாம். ஐயோ, இங்கே ஒரு இது பாருங்க, இந்த பாறை பாருங்க, சிவப்பு கலர் பாறை. இது மட்டும் என்னடா இந்த மலையில் இவ்வளோ விசேஷமான விஷயங்களா? கலர் கலராக இங்கே பாருங்க. அது ஒரு மாதிரி அந்த பர்பிள் கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாரி இந்த ரோட்டில் சைடு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாறையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க இந்த வியூவை.
டிரைவர் டென்ஷன் ஆயிடுவா அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ சாமி, புகையை கிளப்புறாங்க. வா, புகை தள்ளுறியான். ஐயோ சாமி, வழியும் விட மாட்டேங்கிறியான். புகை கிளப்பிட்டு போகிறனால ரோடும் சரியா கவரேஜ் தெரிய மாட்டேங்குது. இந்த லாரிக்காரனை சாமான்ல சைடு போட முடியாதாட்டிருக்கேன். ரோடும் தெரிய மாட்டேங்குது. புகையா அள்ளி தள்ளுறேன் அப்படியே. இங்கே ஏமாந்தோம்னா வண்டி போய் எதுலையா கல்லில் ஏறி கமுந்துரும். ஐயோ அப்பா சாமி, முடியலைங்க இந்த லாரிக்காரனோட தொல்லை. நம்ம அந்த லாரிக்காரனை சைடு போடணும்னு நினைக்கிறோம். நம்ம ஆள் இந்த லாரிக்காரனுக்கு சைடு கொடுக்குறாரு. அப்பா சாமி, ஒரு வழியாக சைடு. இங்கே பாருங்க வியூவை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த டெரைனு. இந்த மாதிரி இடம் தான் ரொம்ப ரிஸ்க்கு. அப்படியே இழுத்து விட்ரும் இருக்குன்னு. எந்திரிச்சு நின்று ஓட்டி பார்ப்போமா? ஆஹா புஹா பாபா பாபா புபா புபா பாபா 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 பாபா. ஆஹா புஹா பாபா 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 பாபா. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுங்க. சத்தியமாக எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. நம்மளால நிற்கிறாங்க இங்கே. வேறு லெவல் ஆஃப் ரோடிங். बहुत दर्द हो रहा है। வேற லெவலில் இருக்குண்ணா. எந்திரிச்சு நின்றுட்டு முறுக்குன்னா சும்மா வண்டி தெருக்கி விட்டுட்டு வருது. எந்திரிக்க முடியாது ஆயிப்போச்சா, இன்னைக்கு எந்திரிச்சு நிற்க முடியாம பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டான் ஜம்முன்னு. ஏதாவது வண்டி ப்ராப்ளம் சொல்லுவீங்கண்ணா, எதுனா பண்ணிடுவோம். அதுதான் ஆரன் போயிடுச்சா? சரி, அவங்க டிஸ்கட் இந்த உள்ள ரூமுக்கு போனோன்னா ஆரனை சொல்லிடுவோம்.
Yeah.